ஹாய், வெல்கம் டு சேனல் ஷோ. இன்னைக்கான வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு விஷயத்தை வந்து ஷேர் பண்ணிடுறேன். சோ நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த அளவுக்கு டார்க் ஸ்கின் டோன்ல இருந்துட்டு, அதாவது ஒரு பிளாக்கா இருந்துட்டு நான் வந்து என்னோட ஸ்கின்னை வந்து வைட்டன் பண்ணி இந்த அளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபேரா சேஞ்ச் ஆனதுக்கு, வெள்ளையா சேஞ்ச் ஆனதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் வந்து ஒரு பாத் பவுடர் 4 இயர்ஸா என்னோட டோட்டல் பாடி அண்ட் ஃபேஸ்க்கு வந்து யூஸ் பண்ணிருக்கேன். அது எனக்கு எக்ஸ்ட்ராடினரியான ரிசல்ட்ஸ் வந்து கொடுத்துருக்கு. எந்த அளவுக்கு ரிசல்ட்ஸ் கொடுத்துருக்கு அப்படின்னா, இந்த அளவுக்கு டார்க் ஸ்கின் டோன்ல இருந்த என்ன இந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்லா கலர் டோன்லாம் வந்து இம்ப்ரூவ் பண்ணி இந்த அளவுக்கு வந்து ஃபேரா ஒயிட்டா வந்து சேஞ்ச் பண்ணி இருக்கு. எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த பாத் பவுடர் ரொம்ப ஃபேவரட். பிகாஸ் இந்த அளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா எனக்கு இந்த பாத் பவுடர் வந்து கொடுத்துருக்கு. சோ அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா நானே இந்த பாத் பவுடரை ஓனா ப்ரிப்பேர் பண்ணி செல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதாவது விற்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் இப்போ வந்து என்னோட கஸ்டமர்ஸ் ஆயிட்டாங்க. ரெகுலர் கஸ்டமர்ஸே வந்து ஆகிட்டாங்க. எல்லாருக்குமே நல்ல ரிசல்ட்ஸ் வந்து கிடைச்சிட்டு இருக்கு. சோ நீங்களும் என்னோட ஃபேஸ் அண்ட் பாடி ஒயிட்டிங் பாத் பவுடர் ட்ரை பண்ணணும், இல்ல பர்ச்சேஸ் பண்ண நினைச்சீங்க அப்படின்னா இப்பவே ஸ்கிரீன்ல போயிட்டு இருக்க என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு என்ன கான்டாக்ட் பண்ணி ஆர்டர் பேஸ் பண்ணி வாங்கிக்கோங்க. என்னோட கஸ்டமர்ஸ் வந்து காமனா கொடுக்குற ரிவ்யூஸ், ஃபீட்பேக்ஸ் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா, உங்களோட பாத் பவுடர் யூஸ் பண்ண ரொம்ப குவிக்காவே எங்களுக்கு வந்து ரிசல்ட்ஸ் வந்து தெரிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி. மோஸ்ட் ஆஃப் தி கஸ்டமர்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப குவிக் ரிசல்ட்ஸ் வந்து கொடுத்துருக்கு. எந்த அளவுக்கு அவங்களுக்கு சீக்கிரமா அந்த இம்ப்ரூவ்மெண்ட் தெரிஞ்சிருக்கு அப்படின்னா, அவங்க ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணும் போதே அவங்களோட ஸ்கின் டோன் வந்து அதிகமாகி இருக்கு அப்படின்றத வந்து என்கிட்ட வந்து ஷேர் பண்ணிருக்காங்க. அது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாவே. சோ அது மட்டும் இல்லாம இன்னும் சில பேர் வந்து 1 வீக்லயே எங்களுக்கு நல்ல டிஃபரன்ஸ் வந்து தெரியுது, 2 வீக்ஸ்லயே தெரியுது, 1 மந்த்ல சூப்பரா தெரியுது, டேன் எல்லாமே ரிமூவ் ஆகிருக்கு, என் கலர் சூப்பரா இம்ப்ரூவ் ஆகிருக்கு, ரொம்ப தேங்க்ஸ். நாங்க எவ்வளவோ காஸ்ட்லியான கிரீம்ஸ் எல்லாம் வந்து யூஸ் பண்ணி பார்த்துட்டோம், பட் அதுல கூட ரிசல்ட்ஸ் வந்து தெரியல. பட் உங்க பாத் பவுடர் மேஜிக் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து ஃபீட்பேக்ஸ் வந்து ஷேர் பண்ணிருக்காங்க. கண்டிப்பா நீங்களும் வந்து செக் பண்ணி பார்க்கணும். ஓகேங்களா? இங்க உங்களோட கஸ்டமர்ஸோட ரிவ்யூஸ், ஃபீட்பேக் எல்லாம் செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா என்னோட யூடியூப் சேனலோட கம்யூனிட்டி டேப்ல செக் பண்ணி பாருங்க. என் கஸ்டமர்ஸோட ரிவ்யூஸ், ஃபீட்பேக்ஸ் எல்லாம் வந்து அங்க இருக்கும். ஜஸ்ட் ஸ்வைப் பண்ணி பாருங்க. நிறைய நீங்க ரீட் பண்ணலாம். சோ தட் உங்களுக்கு வந்து ஒரு ட்ரஸ்ட் வரும். சோ தட் நீங்களுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களோட ஸ்கின் டோன் வந்து இம்ப்ரூவ் பண்ணணும், பட் வந்து எந்த ஒரு இதுலயுமே வந்து நம்பிக்கை இல்லை அப்படின்னு நினைக்கும் போது நீங்க அந்த ஃபீட்பேக்ஸ் எல்லாம் ரீட் பண்ணும்போது உங்களுக்கே வந்து ஒரு நம்பிக்கை வரும். சோ தட் நீங்க வந்து உங்களோட ஸ்கின் டோன் வந்து இம்ப்ரூவ் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பிகாஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஸ்கின் டோன் இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைச்சோம் அப்படின்னா கெமிக்கல் கிரீம்ஸ் தான் நம்மளுக்கு வந்து ரிசல்ட்ஸ் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சிட்டு இருப்போம். அப்பெல்லாம் கிடையவே கிடையாது. இந்த பாத் பவுடர் வந்து பாத்தீங்கன்னா 100% நேச்சுரல் அண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஹெர்பல் இன்கிரியன்ஸ் வச்சு மட்டும் தான் நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணிருக்கேன். நான் தான் என் கையால ப்ரிப்பேர் பண்றது. எங்க இருந்து வாங்கி உங்களுக்கு ரீசெல் எல்லாம் வந்து பண்ணல. ஒவ்வொரு இன்கிரியன்ட்டுமே பார்த்து நானே வந்து ப்ரிப்பேர் பண்ணி உங்களுக்கு வந்து செல் பண்ணிட்டு இருக்கேன். சோ அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லாமே வந்து பக்கமான இன்கிரியன்ஸ். உங்களுக்கு 100% ஷியோரா வந்து பாத்தீங்கன்னா ரிசல்ட்ஸ் வந்து நல்லாவே வந்து கிடைக்கும். கெமிக்கல் ப்ராடக்ட் கொடுக்கறத விடையே நல்ல ரிசல்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சேஃபான வேலை உங்களுக்கு வந்து கிடைக்கும். பிகாஸ் நீங்க கெமிக்கல் ப்ராடக்ட்ல யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஒரு லிமிட் வரைக்கும் தான் உங்களோட ஸ்கின் டோன் வந்து ஃபேரா இருக்கும். அதை விட்டுட்டீங்கன்னா டார்க் ஆயிரும். பட் இந்த மாதிரி நம்ம நேச்சுரல் வேலை போகும்போது, இந்த மாதிரி பாத் பவுடர்லாம் யூஸ் பண்ணி நம்மளோட ஸ்கின் டோன் வந்து இம்ப்ரூவ் பண்ணும்போது நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய கலருமே வந்து பாத்தீங்கன்னா பெர்மனண்டா வந்து இருக்கும். பெர்மனன்டான ரிசல்ட்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருமே ஆசைப்படுவோம். சோ அதுக்கு வந்து நீங்க நேச்சுரல் வேலை போனா மட்டும் தான் நல்லது. சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா என்னோட பாத் பவுடர் உங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் வந்து கொடுக்கும். நீங்க வேணும் அப்படின்னா தாராளமா ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் வந்து கிடைக்கும். இது வந்து ஜஸ்ட் உங்க ஃபேஸை மட்டும் வந்து வைட்டன் பண்ணாம ஹோல் பாடி அண்ட் ஃபேஸை வந்து பாத்தீங்கன்னா நல்ல கலர் இம்ப்ரூவ் பண்ணி செம்மையா ஃபேரா வந்து சேஞ்ச் பண்ணும். அதுவும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப குவிக்காவே. சோ எவ்வளவு நாள்ல வந்து காமனா எங்களுக்கு ரிசல்ட்ஸ் தெரியும் உங்க பாத் பவுடர் யூஸ் பண்ணலாம்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, நீங்க இதை யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணி வித்தின் 1 மந்த்லயே உங்களால அந்த ரிசல்ட்ஸ் பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட முடியும். உங்களோட ஸ்கின்ல எந்த விதமான டார்க்னஸ், எந்த கருப்பா இருந்தாலுமே அது நல்லா கிளியர் பண்ணி உங்களுக்கு நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷான ஃபேரான ஸ்கின் கொடுக்கறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். உங்களோட ஸ்கின் காம்ப்ளெக்ஷனை நல்லா இம்ப்ரூவ் பண்ணி உங்களுக்கு ஒரு ஒயிட்டர் காம்ப்ளெக்ஷன் வந்து கண்டிப்பா வந்து கொடுக்கும். சோ இந்த பாத் பவுடர் வந்து பாத்தீங்க அப்படின்னா 10 வயசுல இருந்து யார் வேணாலும் தாராளமா வந்து யூஸ் பண்ணலாம். நீங்க மென்னா இருந்தாலும் யூஸ் பண்ணலாம், விமனா இருந்தாலும் வந்து யூஸ் பண்ணலாம். பொண்ணுங்க தான் யூஸ் பண்ணும், பசங்க எல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது அப்படிலாம் கிடையாது. 2 பேரும் தாராளமா வந்து யூஸ் பண்ணலாம். நீங்க மென்னா இருந்தாலும் யூஸ் பண்ணலாம், விமனா இருந்தாலும் வந்து யூஸ் பண்ணலாம். இது மட்டும் இல்லாம 6 மாச குழந்தையில இருந்து 10 வயசு குழந்தைங்க வரைக்கும் யூஸ் பண்ற மாதிரியான ஒரு சேஃபான ஸ்கின் ஒயிட்னிங் பாத் பவுடர் வந்து எங்க கிட்ட வந்து அவைலபிளா இருக்கு. இது ஒன்லி ஃபார் கிட்ஸ் அண்ட் பேபிஸ். பிகாஸ் வந்து பாத்தீங்கன்னா பெரியவங்களுக்கு யூஸ் பண்ற அந்த பாத் பவுடர் குழந்தைங்களுக்கு வந்து யூஸ் பண்ண முடியாது இல்லையா? பிகாஸ் அவங்களோட ஸ்கின் ரொம்ப சென்சிட்டிவா இருக்கும். அவங்களுக்கு சின்ன ஒரு விஷயமும் தாங்க முடியாது. சோ அந்த அளவுக்கு சென்சிட்டிவா இருக்கும். சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சென்சிட்டிவ் ஸ்கின்காக, அதாவது உங்க பேபிஸ்க்காகவே செப்பரேட்டா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கின் ஒயிட்னிங் பாத் பவுடர் வந்து நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணிருக்கேன். இது வந்து பாத்தீங்கன்னா உங்களோட குழந்தையோட ஸ்கின் டோனை சேஃபான வேலை நல்லாவே வந்து இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். பிகாஸ் கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்க குழந்தைக்கு அதுவும் ஸ்கின் வைட்டன் பண்ணணும், நீங்க வந்து ஒரு கெமிக்கல் ப்ராடக்ட் யூஸ் பண்ணீங்க உங்க குழந்தையோட ஸ்கின்க்கு அப்படின்னா அது வந்து பெனிஃபிட் கொடுக்கறத விட சைட் எஃபெக்ட்ஸ் தான் வந்து அதிகமா கொடுக்கும். சோ அந்த மாதிரி தப்பு பண்ணிட்டே பண்ணாதீங்க. இந்த மாதிரி நேச்சுரலான வேலை வந்து போங்க. குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ் பத்தி யோசிச்சிடாதீங்க. ஸ்கின் ஒயிட்டன் பண்ணணும்னு சொல்லிட்டு கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு
அதுக்கு பதிலா என்னோட பாத் பவுடர் வந்து பாத்தீங்க அப்படின்னா 100% நேச்சுரல் அண்ட் ஹெர்பல் இன்கிரிடியன்ஸ் வச்சு தான் வந்து பாத்தீங்கன்னா ப்ரிப்பேர் பண்ணிருக்கோம். சோ அதனால நீங்க வந்து பயப்படவே வேண்டாம், நீங்க தாராளமா வந்து யூஸ் பண்ணலாம். 100% சேஃபா வந்து பாத்தீங்கன்னா உங்களோட குழந்தையோட ஸ்கின்ல வந்து இருக்கும். அதுவும் இல்லாம நீங்க ஆசைப்படுற அந்த ஸ்கின் டோன் வந்து பாத்தீங்கன்னா உங்க குழந்தை வந்து கெட் பண்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். உங்களோட குழந்தையோட ஸ்கின் டோன் வந்து பாத்தீங்கன்னா இதை யூஸ் பண்ணி இம்ப்ரூவ் ஆகிக்கிட்டே தான் வந்து போகும். ஸோ சின்ன வயசுல இருந்து இதை யூஸ் பண்ணிட்டு வர உங்களோட குழந்தையோட ஸ்கின் டோன் வந்து அவங்க பெருசாக இம்ப்ரூவ் ஆகிக்கிட்டே தான் வந்து போவாங்க. ஸோ உங்களுக்கே வந்து தேங்க் பண்ணுவாங்க. ஸோ அதனால உங்களோட குழந்தையோட ஸ்கின் டோன் கம்மியா இருக்கு நீங்க ஃபீல் பண்ணிருக்கீங்க அப்படின்னா இனிமே அந்த கவலையை விடுங்க. என்னோட பேபிஸ் ஆர் கிட்ஸ் ஃபைட்டிங் பாத் பவுடர் கண்டிப்பா வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களோட குழந்தையோட ஸ்கின் டோனை வித்தின் 1 மந்த்ல அந்த ரிசல்ட் சரியா ஸ்டார்ட் பண்ண வைக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த அளவுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ கண்டிப்பா நீங்க வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப சேஃப் தான். சோ உங்களுக்கோ இல்ல உங்க குழந்தைக்கோ என்னோட ஃபேஸ் அண்ட் பாடி ஒயிட்டிங் பாத் பவுடர் ட்ரை பண்ணணும் இல்ல பர்ச்சேஸ் பண்ண நினைச்சீங்க அப்படின்னா இப்பவே ஸ்கிரீன்ல போயிட்டு இருக்க என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு என்ன கான்டாக்ட் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணி வாங்கிக்கோங்க. சோ பேக் டு வீடியோ. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா 7 days ஸ்கின் ஒயிட்டிங் சேலஞ்ச் தான் வந்து பார்க்க போறோம். சோ வந்து பாத்தீங்கன்னா 7 daysல ஸ்கின் கலரை இம்ப்ரூவ் பண்றது பாசிபிளா அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா பாசிபிள் தான். பட் அதுக்கு நம்ம பவர்ஃபுல்லான விஷயங்களை நம்மளோட ஸ்கின் யூஸ் பண்ணும். அப்போ மட்டும்தான் அந்த 7 daysல அந்த மேஜர் டிஃப்ரென்ஸ் தெரியறது வந்து உங்களுக்கு வந்து தெரியும். இல்லை அப்படின்னா கண்டிப்பா வந்து கிடைக்காது. 7 days நீங்க பண்ண போறீங்க, 7 days ஒரு சேலஞ்ச் எடுக்கிறீங்க, உங்க ஸ்கின் கலர் இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்க கன்சிஸ்டன்டா பண்ணணும். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சும்மா ஒரு நாள் பண்ணிட்டு 2 நாள் பண்ணிட்டு விட்டுட்டு அப்புறம் கிடைக்கல அப்படின்னா கண்டிப்பா கிடைக்காது. நீங்க ஒரு விஷயம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும்னா கன்சிஸ்டன்டா வந்து பண்ணணும். நீங்க வந்து இந்த சேலஞ்ச் வந்து எடுத்துக்க போறீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க மனசுல வச்சுக்க வேண்டியது டெய்லி இந்த டைம்ல இது கண்டிப்பா நம்ம பண்ணிடணும் அப்படின்னு நீங்க பண்ணீங்க அப்படின்னா அந்த 8th day அப்படிலாம் வந்து பார்க்கும்போது உங்களோட ஸ்கின் வந்து செம்ம பிரைட்டா ஃபேரா வந்து இருக்கும். ஸோ அதனால வந்து சொல்றேன் கண்டிப்பா வந்து ரெகுலரா வந்து யூஸ் பண்ணுங்க. நான் இந்த வீடியோல வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான எஃபெக்டிவான ஒரு ஸ்கின் ஒயிட்னிங் ரெமடியை வந்து ஷேர் பண்றேன். இதுல கெமிக்கல்ஸ் எதுவும் இருக்க போறது கிடையாது. இது ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம வீட்டில் இருக்கிற இன்கிரீடியன்ஸ் வச்சு தான் வந்து பண்ண போறோம். ஜஸ்ட் 2 ingredients தான். ரொம்ப ஈஸி தான். என்னோட ரெமடிஸ் எப்பயுமே வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியா தான் வந்து இருக்கும். அதிகமா ரொம்ப பயங்கரமான விஷயங்கள் வந்து நானுமே அதிக அளவுல யூஸ் பண்ண மாட்டேன். எப்பயுமே ரொம்ப சிம்பிளாவே வந்து வச்சுப்பேன். அப்பதான் வந்து நம்மளால ரெகுலரா யூஸ் பண்ண முடியும் அப்படின்றது வந்து நான் நம்புற ஒரு விஷயம். ஸோ அதனால வந்து சொல்றேன் இது வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களோட ஸ்கின் கலரை இம்ப்ரூவ் பண்றதுக்கு, ஸ்கின்னை வைட்டன் பண்றதுக்கு, ஃபேரை சேஞ்ச் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். எஸ்பெஷலி நீங்க ரொம்ப ரொம்ப டார்க்கா இருக்கீங்க அப்படின்ற பட்சத்துல இந்த ரெமடி நீங்க ட்ரை பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு இன்னுமே நல்ல எஃபெக்டிவான அந்த ரிசல்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நீங்க கெட் பண்ணிக்க முடியும். ஸோ அதனால வந்து சொல்றேன். ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா முக்கியமா உங்களுக்கு டார்க் சர்க்கிள்ஸ் நிறைய இருக்கு அப்படின்னா நீங்க இதை யூஸ் பண்ணும்போது அவங்க டார்க் சர்க்கிள்ஸ் அந்த 7th day முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க நல்லாவே டிஃபரன்ஸை பார்க்க முடியும். நீங்க ஜஸ்ட் வந்து ஒரு பிக் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. அப்பதான் வந்து உங்களால கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து தெரியும். ஸோ அதனால வந்து சொல்றேன். ஸோ இந்த 7 day ஸ்கின் ஒயிட்னிங் சேலஞ்சோட ரெமடியும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள், ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவ். அதனால உங்களுக்கு ரிசல்ட்ஸும் வந்து பாத்தீங்க அப்படின்னா 100% ஷியூரா வந்து தெரியும். இதை வந்து பாத்தீங்கன்னா நீங்க மென்னா இருந்தாலும் யூஸ் பண்ணலாம், விமனா இருந்தாலும் வந்து யூஸ் பண்ணலாம், நீங்க 18+ யார் வேணாலும் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு ரிசல்ட் வந்து உங்களுக்கு கண்டிப்பா வந்து கிடைக்கும். ஸோ அதனால வந்து சொல்றேன். ஸோ இந்த ரெமடி எப்படி ப்ரிப்பேர் பண்றது அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய சைஸ் பொட்டேட்டோ வந்து எடுத்துக்கோங்க. சின்ன சைஸ்ல இருந்துச்சு அப்படின்னா 2 வந்து எடுத்துக்கோங்க. நான் வந்து பெரிய சைஸ்ல எங்ககிட்ட இருந்தது. ஸோ அதனால நான் வந்து அதை எடுத்துக்கிட்டேன். நான் வந்து அதோட ஸ்கின்னை வந்து பீல் பண்ணிட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னா நல்லா துருவிக்கிறேன். ஓகேங்களா? துருவினதுக்கு அப்புறம் நான் என்ன பண்றேன் அப்படின்னா அதை தனியா வந்து ஒரு ஓரத்தில் எடுத்து வச்சிடுறேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா எப்பயும் போல ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. சரிங்களா? அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா 1 tablespoon 1 tablespoon ஓகேங்களா? 1 tablespoon வரைக்கும் நீங்க வந்து கடலை மாவு கிராம் ஃப்ளோர் வந்து போட்டுக்கோங்க. இது கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம இப்போ வந்து துருவி வச்சிருக்கோம் இல்லையா அந்த பொட்டேட்டோ உருளைக்கிழங்கு இருக்கு இல்லையா, அதை நீங்க பிழிஞ்சிங்க அப்படின்னா அதோட ஜூஸ் மட்டும் வந்து விழுந்துரும். ஸோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. தண்ணி மிக்ஸ் பண்றது அந்த மாதிரி எதுவுமே நீங்க பண்ண வேணாம். ஜஸ்ட் வந்து அந்த உருளைக்கிழங்கு துருவி வச்சிருக்கோம்ல அதை நீங்க கை வச்சு நீங்க பிழிங்க. நீங்க கிளாத்ல போட்டுலாம் பிழியணும் அவசியம் இல்லை. சும்மா கை வச்சு பிழிஞ்சிங்கனாலே ஜூஸ் வந்து அழகா வந்து விழுந்துரும். எவ்வளவு ஜூஸ் வேணும் அப்படின்னா நீங்க பிழிஞ்சு விட்டுருங்க. உங்களுக்கு வந்து ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சில வந்து ஆகணும், அந்த அளவுக்கு ஜூஸ் வேணும். ஸோ அதனால நீங்க பார்த்து இது பண்ணிக்கோங்க. பார்த்து நீங்க வந்து பிழிஞ்சு விட்டுக்கோங்க. ஸோ நான் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டுத்தையும் வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ண உடனே வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு ஸ்கின் ஒயிட்னிங் பேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம 7 days விடாம யூஸ் பண்ண போறோம். இது ரொம்ப எஃபெக்டிவாகவும் நம்மளுக்கு இருக்க போகுது. ஸோ இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னோட ஃபேஸை நான் கிளீனா வந்து வாஷ் பண்ணிக்கிட்டேன். நான் என்னோட ஃபேஸ்ல தான் யூஸ் பண்றேன். நீங்க யூஸ் பண்றீங்க அப்படின்னா
நீங்கள் உங்கள் பாடி ஸ்கின்ல கூட யூஸ் பண்ணிக்கலாம், ஒரு ப்ராப்ளமும் கிடையாது, நல்லா தான் வந்து இருக்கும். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஃபேஸ் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நான் ஃபேஸில் வந்து யூஸ் பண்ணுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணுறேன், எல்லா இடத்துலையும் படுற மாதிரி வந்து அப்ளை பண்ணுறேன். உங்களுக்கு வந்து எங்கெல்லாம் கொஞ்சம் டார்க்னஸ் அதிகமாக இருக்கும் அங்கெல்லாம் கொஞ்சம் இன்னுமே எடுத்து அப்ளை பண்ணுங்கள், திக் லேயராக வந்து அப்ளை பண்ணுங்கள். கண்ணை சுற்றியும் நீங்கள் கண்டிப்பாக அப்ளை பண்ணும், அந்த இடத்த விட்டுறாதீங்க, பிகாஸ் இது டார்க் சர்க்கிள்ஸை பயங்கரமாக கியூர் பண்ணும். ஸோ அதனால தான் சொல்கிறேன். ஸோ எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நான் கம்ப்ளீட்டாக அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 15 மினிட்ஸ் அப்படியே என்னோட ஸ்கின்ல வந்து விட்டுறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து பிளெயின் வாட்டரில் வாஷ் பண்ணிடுறேன். ஸோ இது வாஷ் பண்ணதுக்கப்புறம் தொடச்சி எடுத்துகிட்டு பார்த்தா வேறு லெவல் டிஃப்ரென்ஸ் வந்து தெரியும். கண்டிப்பாக வந்து ஃபர்ஸ்ட் யூஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த இன்ஸ்டண்ட்டாக டார்க்னஸ் குறைஞ்சது, பிரைட்னஸ், அதுக்கப்புறம் ஃபேர்னஸ் எல்லாத்தையும் நீங்கள் ஃபீல் பண்ண முடியும். நீங்கள் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள், அப்போ தான் அந்த டிஃப்ரென்ஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக ஃபீல் பண்ண முடியும். ஸோ அதனால் வந்து சொல்கிறேன். ஸோ இப்படி தான் வந்து யூஸ் பண்ணுவோம். இது டெய்லி வந்து யூஸ் பண்ணுங்கள், ஒரு நாள் கூட விட்டுறாதீங்க. அண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி சேலஞ்செலாம் நம்ம பண்ணும்போது முடிஞ்ச அளவுக்கு வெயில கம்மி பண்ணிவிட்டு நம்ம வந்து இந்த மாதிரி ரெமடிஸ்லாம் யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு இன்னுமே நல்ல ரிசல்ட்ஸ் வந்து கிடைக்கும். நீங்கள் வந்து ரொம்ப வெயில் சுற்றிட்டு இந்த மாதிரியான பேக்லாம் யூஸ் பண்ணிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிசல்ட்ஸ் கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் ரொம்பவே டைம் எடுக்கும். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு வெயில கம்மி பண்ணிவிட்டு இந்த ரெமடியை வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். வேறு லெவல் டிஃப்ரென்ஸ் வந்து கண்டிப்பாக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. உங்களோட ஸ்கின் கலர் பல மடங்கு இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு இந்த ரெமடி உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பேட்ச் டெஸ்ட் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து பண்ணிக்கோங்க. பிகாஸ் நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ் கூட சில பேருக்கு வந்து செட் ஆகாது. ஸோ அதனால் வந்து சொல்கிறேன், என்னோட ஸ்கின்க்கு வந்து சூட் ஆகுது. பட் நீங்கள் ஒரு பேட்ச் டெஸ்ட் பண்ணிட்டு யூஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு இன்னுமே நீங்கள் பயப்படாமல் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ அதுக்காக வந்து சொல்கிறேன். ஸோ நிறைய வீடியோ பார்த்துக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸ்டார்ட் பண்ணி பாய்.